கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். நண்பர்களுக்கு வணக்கம். அத்தியாயம் 21. ரூபாவா? யார் அந்த ரூபா? நமக்கு தெரியாம என்று யோசித்தாள் மதுமிதா. இன்னுமா இந்த ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருக்கு? இந்த பொண்ணால தான் இவ்வளவு பிரச்சனை. இவளை மட்டும் நாம மாதவனுக்கும் பெண் பார்க்காமல் இருந்திருந்தால் மாதவன் இந்நேரம் மதுமிதா கூட சந்தோஷமா இருந்திருப்பான். இவளை ஏன் தான் அவனுக்கு காட்டினேன்னு தெரியல. அவனுக்கு வேற பிடிச்சு போச்சுன்னு சொன்னான். இன்னும் இவளை நினைச்சுக்கிட்டு தான் இவன் மதுமிதா கூட சரியா பேச மாட்டேங்கிறான். எப்பதான் இவன் மனசு மாறுமோ தெரியல. அந்த போட்டோவை தூக்கி போடு என்று பார்வதியின் குரல் கேட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த புகைப்படம் ஜன்னல் வழியாக வெளியில் வந்து மதுமிதாவின் காலடியில் விழுந்தது. விழுந்த புகைப்படத்தை எடுத்து திருப்பி பார்த்தாள் மதுமிதா. அதில் அழகாக ஒரு பெண் சிரித்து கொண்டிருந்தாள். இவளை மனசுல வச்சுக்கிட்டு தான் மாதவன் என்கிட்ட இப்படி நடந்து கொள்கிறானா என்று நினைத்தாள். இந்த பொண்ணு என்னை விட ரொம்ப அழகா இருக்கிறா என்று அந்த புகைப்படத்தை தடவி கொடுத்தாள். அதே நேரம் மது என்று குரல் கேட்க திரும்பினாள் மதுமிதா. மாதவன் அங்கு நின்று கொண்டிருந்தான். மது, நானும் இவ்வளவு நேரம் இங்கதான் நின்றுகிட்டே இருந்தேன். அண்ணியும் அம்மாவும் பேசியது என் காதில் விழுந்தது என்றான். அப்போ இவ்வளவு நாள் நீங்க என்கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சிருக்கீங்க என்றாள் மதுமிதா. மது, என்ன சொல்ற? எந்த விஷயத்தை நான் உன்கிட்ட இருந்து மறைச்சேன் என்று கேட்டான் மாதவன். அதான் நீங்க ரூபாவை லவ் பண்ண விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்கீங்க என்றால் குற்றம் சாட்டும் விதமாக. என்ன சொல்ற? உங்களுக்கு எதுவும் புரியாது. நீங்கள் ரூபாவை லவ் பண்ணியிருக்கீங்க, அந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க என்று அவனை பார்த்து கோபமாக சொன்னாள் மதுமிதா. மது, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நான் சொல்கிறதை கேளு. நான் ரூபாவை லவ் பண்ணலை. நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் என்றான் மாதவன். இதை என்ன நம்ப சொல்கிறீங்களா? ஆமாம், இதுதான் உண்மை. ஆனால் அத்தையும் மலரும் நீங்கள் ரூபாவை லவ் பண்ணியதா சொன்னாங்களே. ஐயோ, அவங்க தப்பாக எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. நான் சொல்கிறதை கேளு என்று அன்று ரூபா அவனிடம் தான் வேறு ஒருவரை காதலிப்பதாகவும் அவர்கள் ஒன்று சேர்வதற்கு இவன் உதவி வேண்டும் என்று கேட்டதையும் விவரித்து கூறினான். எல்லாவற்றையும் கேட்ட மதுமிதா அவனை உற்று பார்த்தாள். எதுவும் பேசவில்லை. சரி, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? இரு, நான் ரூபாவுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் என்றவன் ரூபாவின் கைபேசிக்கு தொடர்பு கொண்டான். ஹலோ ரூபா, எப்படி இருக்க என்று சாதாரணமாக பேசினான். நான் நல்லா இருக்கேன் மாதவன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்று கேட்டாள் அவள். நான் நல்லா இருக்கேன் ரூபா. அப்புறம் எப்போ உனக்கு உன் லவ்வரோட கல்யாணம் என்று கேட்டான். அது என்னோட படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் மாதவன். இந்த கல்யாணம் நிச்சயமானதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப தேங்க்ஸ் மாதவன். நீங்கள் மட்டும் அன்னைக்கு நான் கேட்டு ஹெல்ப் பண்ணலைன்னா இந்நேரம் என் கல்யாணம் என் லவ்வரோட நிச்சயமாகி இருக்காது. ஊருக்கு தான் இது பெரியவங்க பார்த்து வைக்கிற அரேஞ்ச்டு மேரேஜ். ஆனால் உண்மையில் இது லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ். அப்படி அரேஞ்ச் மேரேஜ் ஆகிறதுக்கு நீங்கள் பண்ணின ஹெல்ப் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். நான் அவரை லவ் பண்ணி அவர் வீட்டுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஓடி போன விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்கள் இதை வேறு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் என்றாள் ரூபா. கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன். இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது. நீ நிம்மதியாக சந்தோஷமாக இரு என்று விட்டு தொடர்பை துண்டித்தான் மாதவன். இப்போ உனக்கு புரியுதா மது? நான் ரூபாவை லவ் பண்ணலைன்னு எங்கள் அம்மா கிட்டே என்னால் சொல்ல முடியாது. அதனால தான் அவங்க ஏதாவது நினச்சிக்கிட்டோன்னு அப்படியே விட்டுட்டேன். அப்படி நான் ரூபாவை லவ் பண்ணலைன்னு சொல்லணும்னா ரூபா வேறு ஒருவனை லவ் பண்ணதை சொல்ல வேண்டி வரும். அதனால தான் அம்மா கிட்ட நான் எதுவும் சொல்லலை. இப்போ கூட நீ கேட்டதால தான் சொன்னேன். நான் அவளை லவ் பண்ணவே இல்லை. அதனால் அவளை பற்றி நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை. இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது? நாம் நம் வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திக்கிறோம். அதில் ஒரு சிலருக்கு நம்மளை பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை கூட யாராவது லவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக உன்னை தப்பு சொல்ல முடியுமா? நீ யாரையாவது லவ் பண்ணி இருந்தாலும் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது உன்னோட பாஸ்ட் லைஃப். நான் உன்னை தப்பாக நினைக்க மாட்டேன். நீங்கள் அவளை லவ் பண்ணி இருந்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதை என்கிட்ட சொல்லலையேன்னு தான் கோபப்பட்டேன். இப்போது நீங்கள் தான் அவளை லவ் பண்ணவே இல்லைன்னு தெரியுதே, அதனால் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. சாரி மாதவன், நான் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டேன் என்று மனதார அவனிடம் மன்னிப்பு கேட்டாள் மதுமிதா. சரி, என்னை புரிஞ்சுக்கிட்டே இல்லை, அதுவே போதும் என்றான். அப்போது சித்தப்பா என்று அழைத்து கொண்டு ஆதி அங்கு வந்தான். வாங்க விளையாடலாம் என்று கூப்பிட மாதவன் அவனுடன் சென்றான். மதுமிதா, இவன் ரூபாவை லவ் பண்ணலை.
அப்புறம் ஏன் என்கிட்ட சகஜமாக பழக மாட்டேங்கிறான் என்று புரியாமல் யோசித்தாள் மதுமிதா. இல்லை, இவனுக்கு உண்மையாக வேலை ஜாஸ்தியாக இருப்பதால தான் என்கிட்ட பேச நேரம் இல்லையா என்று யோசித்து குழம்பினாள். சிறிது நேரம் விளையாடிய பின் வீட்டுக்கு வந்தனர். மாதவா, இங்க வா என்று அழைத்தார். சரோஜா நம்ம எல்லோரையும் விருந்துக்கு கூப்பிட்டிருக்கிறார். எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு விசேஷத்துக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. அதனால் நாங்கள் 2 பேரும் வர முடியாது. நீ, ஆறுமுகம், மதுமிதா, மலர் 4 பேரும் போயிட்டு வாங்க என்றார். இதை கேட்ட மலர், ஐயோ சரோஜா சித்தியா, அவங்க ஏதாவது தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நாம் போகவே கூடாது என்று நினைத்தாள் மலர். அத்தை, நான் போகலை. ஆதி டார்க் கலர் ட்ரெஸ் வேணும்னு கேட்டான் இல்லையா, அதான் நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போது முடியாதுன்னு சொன்னால் அவன் அழுது அடம் பிடிப்பான். அதனால் மாதவன், மதுமிதா மட்டும் போயிட்டு வரட்டும். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கேயும் போனது கிடையாது என்றாள் மலர். பார்வதி யோசித்தார். மலர் சொல்கிறது சரிதான் என்று நினைத்தவர் மலரிடம், சரி மலர், அவங்க போயிட்டு வரட்டும் என்றார். தூரத்து சொந்தக்காரர் என்ற உரிமையில்தான் சரோஜா மலரிடம் அப்படி பேசுகிறார். மதுவிடம் அப்படி அவர் பேச மாட்டார் என்று நினைத்து மலர், மாதவன், மதுமிதா இருவரையும் சரோஜா வீட்டுக்கு போகச் சொன்னாள். ஆனால் சரோஜா வேறு திட்டத்துடன் இருப்பதை மலர் அறியவில்லை. மதுமிதா, மாதவன் இருவரும் பக்கத்து பக்கத்தில் அமர்ந்திருந்தனர். சரோஜா அவர்களுக்கு கேட்டு கேட்டு சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தாள். நல்லா சாப்பிடுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க எல்லோரும் குண்டாவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ இளைத்து போயிருக்க, நல்லா சாப்பிட்றியா இல்லையா என்று அவள் மீது அக்கறை உள்ளவர் போல கேட்டார் சரோஜா. அது வந்து நான் டயட்டில் இருக்கிறேன் என்று சமாளித்தாள் மதுமிதா. அது என்ன டயட்டோ, கொஞ்சம் பூசினார் போல இருந்தால் நீ இன்னும் அழகாக இருப்ப என்றார் அவர். மாதவன் மதுமிதாவை பார்த்தான். மதுமிதா இப்போதெல்லாம் சோகமாக இருப்பது அவனுக்கு தெரிந்தது. எனினும் அவளிடம் நெருங்கி செல்ல முடியாமல் தவித்தான். அந்த நகையை பற்றி அவன் விசாரித்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. துரை மற்றும் இன்னும் சிலர் நண்பர்களிடம் சொல்லி இருக்கிறான். ஆனால் இதுவரை எந்த பலனும் இல்லை. விசாரித்து பார்த்த துரை அந்த மருத்துவமனையில் பணிபுரியும் வார்டு பாய், நர்ஸ் எடுக்கவில்லை என்பதை தெரிந்து கொண்டான். ஆனாலும் நகையை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு பிறகு கத்தி வீசியவனை அழைத்து வந்து இவளிடம் தான் கத்தி வீசவில்லை என்று நிரூபிக்க வேண்டும். ஆனால் இப்போது அவன் எங்கு இருக்கிறான் என்று தெரியவில்லை. அவனுடைய வீட்டில் இருக்கும் எவருக்கும் சொல்லாமல் அவன் வெளிநாடு சென்று விட்டதாக கேள்விப்பட்டான். அந்த வீட்டை துரை மூலம் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறான். அவன் இதுவரை வீடு திரும்பவில்லை. எனவே மாதவனால் இப்போதைக்கு தன் மீது தப்பு இல்லை என்று நிரூபிக்க முடியாது. அப்படி இருக்கையில் அவனால் மதுமிதாவிடம் சகஜமாக பழகவும் முடியாது. தவித்து போனான். இப்பொழுதாவது தினமும் மதுமிதாவை பார்க்க முடிகிறது. தான் மறைத்து வைத்திருக்கின்ற உண்மை தெரிய வந்தால் அவள் தன்னை விட்டு சென்று விடுவாள். அதற்கு பிறகு இப்படி பக்கத்திலிருந்து கூட பார்க்க முடியாது என்பதனால் அந்த உண்மையை அவன் மறைத்தே வைத்திருந்தான். இது புரியாமல் கணவன் தன்னிடம் ஒதுங்கி இருக்கிறான் ஏன் என்று காரணம் புரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தாள் மதுமிதா. சாப்பிட்டு முடித்த மாதவன், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்று பொதுவாக எல்லோரிடமும் சொல்லிவிட்டு வெளியில் சென்றான். சரோஜா மற்றும் அவரது கணவனுக்கு காத்திருந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. சரோஜா கணவனை பார்த்து ஜாடை காட்டினார். அவர், ஏன்மா மது, நீ உன்னோட டெய்லரிங் வேலையை தொடர்ந்து செய்வதற்கு கடை தேடுவதா கேள்விப்பட்டேன், உண்மையா என்று கேட்டார். ஆமாம் சித்தப்பா, உண்மைதான். நான் தான் எல்லோர்கிட்டையும் சொல்லிகிட்டே இருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது கடை தெரியுமா என்று ஆர்வமாக கேட்டாள். அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? உன்கிட்ட யாருமே சொல்லலையா? என்ன விஷயம் சித்தப்பா? எனக்கு தெரியாதே என்று புரியாமல் கேட்டாள் மதுமிதா. உங்கள் அண்ணாமலை ஸ்டோர் இருக்கு இல்லை? ஆமாம் என்றாள் மதுமிதா. அந்த அண்ணாமலை ஸ்டோர் மேலே கட்டிட வேலை நடக்குது, உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியுமாமா. கீழே ஸ்டோர் ரூம் சின்னதாக இருக்குன்னு மேலே பெரிய ஸ்டோர் ரூம் கட்டுவதா மாதவன் சொன்னார் என்றாள் மாதவன். திருமணத்திற்கு முன்பு அப்படி சொல்லியிருந்தான். அப்படியா சொன்னான் மாதவன் என்று ஆச்சரியமாக கேட்டார். அவர், ஆமாம் சித்தப்பா, அதுதானே உண்மை என்று கேட்டாள் மதுமிதா. அங்கே ஒரு அழகான கடை கட்டிட்டு இருக்காங்க. அப்படியா என்று ஆச்சரியமாக கேட்டாள் மதுமிதா. அந்த கடை உனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். என்ன சித்தப்பா சொல்கிறீங்க என்று கேட்டாள். இன்னுமா உனக்கு புரியல? உன்னோட டெய்லரிங் வேலைக்கு அந்த கடை ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அந்த கடை மெயின் ரோட்டில் இருக்குது, நல்ல வியாபாரம் வரும் என்றார். மதுமிதா யோசித்தாள். மாதவன் அந்த இடம் கடை வைப்பதற்கு நல்ல இடம் என்று சொன்னது ஞாபகம் வந்தது. ஆனால் மாதவன் ஏன் இந்த கடையை பற்றி அவளிடம் சொல்லவே இல்லை என்று யோசித்தாள். நீ அந்த கடைக்கு போய் பார்த்திருக்கியா? ஒரே ஒரு நாள் போயிருக்கிறேன் சித்தப்பா. என்னம்மா இப்படி இருக்கிற?
நாளைக்கு நீ அந்த கடைக்கு போய் பாரு. பார்த்தால்தான் உனக்கே புரியும். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு கடை சொந்தமாக நல்ல இடத்துல இருக்கும்போது நீ எதுக்கு வெளியில் தேடிட்டு இருக்க? சரி, நீ தான் சின்ன பொண்ணு, விஷயம் தெரியாமல் வெளியே தேடிட்டு இருக்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்க உனக்கு அந்த கடையை பற்றி சொல்லி உனக்கு கொடுத்து இருக்கலாம் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மனசு வேணும். அது அங்கே இருக்கிற மாதிரி தெரியலையே என்று அவர் பொடி வைத்து பேசவும், மதுமிதாவுக்கு தன் புகுந்த வீட்டினரை பற்றி அவர் அப்படி பேசுவது கோபத்தை முதலில் தூண்டியது. எனினும் அவர் பேசுவதில் இருந்த உண்மை புரிந்து அமைதியாக இருந்தாள். இந்நேரம் இதே வார்த்தையை மலர்கிட்ட சொல்லி இருந்தால் அவள் என்னை சும்மாவே விட்டிருக்க மாட்டாள். இவள் என்னடானா அமைதியா இருக்காளே என்று மனதில் நினைத்து மகிழ்ந்தார் சரோஜா. சரி மதுமிதா, அவங்க பேசலனா என்ன? நீ அவங்களை நிக்க வச்சு நல்லா கேளு. நாளைக்கு நீ மாதவனை கூட்டிட்டு கடைக்கு போய் அந்த புது கட்டிடத்தை பாரு. அப்புறம் நீயே பேசுவ என்றார் சரோஜா. இவங்க 2 பேரும் சொல்றது கரெக்டு தான் என்று நினைத்தாள் மதுமிதா. நான் கேட்கிறேன் என்று பதில் கூறினாள். அதை கேட்டு சரோஜா மற்றும் அவரின் கணவரின் முகம் மலர்ந்தது. இரவு படுக்கும் முன்பு காலை 5 மணிக்கெல்லாம் அலாரம் வைத்து விட்டு படுத்தாள் மதுமிதா. காலை அலாரம் அடிக்க எழுந்து குளித்து முடித்து தயாரானாள். அவளுக்கு முன்பு எழுந்து உடற்பயிற்சி செய்து முடித்துவிட்டு அறைக்குள் நுழைந்த மாதவன் மதுமிதாவை வினோதமாக பார்த்தான். என்ன மது, காலையிலேயே கிளம்பி ரெடியா இருக்க? எங்க போற என்று புரியாமல் கேட்டான். அது அது வந்து எனக்கு வீட்டில் போர் அடிக்குது. அதான் சும்மா உங்க கூட கடைக்கு ஒரு நாள் வரலாம்னு நினைக்கிறேன். வரலாம் இல்லையா என்று கேட்டாள். தாராளமா வரலாம் என்றான் மாதவன் சாதாரணமாக. இருவரும் கிளம்பி கீழே வந்தனர். அத்தை, நானும் இன்னைக்கு இவர் கூட கடைக்கு போகலாம்னு இருக்கேன் என்று மதுமிதா சொன்னதும் பார்வதி உண்மையில் மகிழ்ந்தார். சரி, எப்படியாவது இவங்க 2 பேரும் பேசி பழக்கட்டும் என்று நினைத்து சரி போயிட்டு வாமா என்றார். மலரிடமும் சொல்லிவிட்டு மாதவனுடன் கடைக்கு வந்தாள் மதுமிதா. அத்தியாயம் 22. கடைக்குள் நுழைந்த மாதவன் தன் வேலையில் ஆழ்ந்தான். மதுமிதா என்று அங்கு ஒரு பெண் இருப்பதையே மறந்து வேலை செய்து கொண்டிருந்தான். வேண்டுமென்று இவன் இப்படி பண்றானா என்று ஒரு நிமிடம் நினைத்து அவன் முகத்தை உற்று பார்த்தாள். ஆனால் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த அவன் உழைத்து கொண்டிருப்பது தெரிந்தது. அப்படியெல்லாம் இல்லை என்று தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். அன்று வந்திருந்த சூட்கேஸ்களை எண்ணி கணக்கு பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவற்றையெல்லாம் ஓரமாக வைக்க வேண்டும் என்று அங்கு வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். வேலையை முடித்த பிறகு வந்து தன் அறையில் உட்கார்ந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். மதுமிதா அருகிலிருந்து இன்னொரு நாற்காலியில் அமர்ந்தாள். அவளை பார்த்த மாதவன், சாரி மது, இன்னைக்கு வேலை ஜாஸ்தி தான், உன்கிட்ட பேசவே முடியல என்றான் வேர்வையை துடைத்தபடி. சரி, உனக்கு ஏதாவது குடிக்க வேண்டுமா என்று கேட்டான். இல்லை வேண்டாம் என்றாள் அவள். தர்பூசணி ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்றேன், நல்லா இருக்கும், சாப்பிடு என்றான். சரி என்றாள் அவள். 2 டம்ளரில் தர்பூசணி சாறு வந்தது. இருவரும் எடுத்து சுவைத்தனர். ஜூஸ் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு டம்ளர் எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? இல்லை இல்லை போதும். வேற என்ன வேணும்? எனக்கு நீங்க புதுசா கட்டுகிற கட்டிடத்தை பார்க்கணும் என்றால் அவனை உற்று பார்த்து. மது, உனக்கு காட்டணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். வேலை டென்ஷன்ல மறந்து போயிட்டேன். சரி வா என்றான். மதுமிதா அவனுடன் லிப்டில் மேலே சென்றாள். 4ஆம் தளத்தில் முதலில் ஸ்டோர் ரூம் இருந்தது. பிறகு அதனை கடந்து நடந்து சென்றவள் அங்கு இருந்த கடையை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அது அவள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அப்படியே இருந்தது. முதலில் ஒரு கண்ணாடி கதவு மயில் தோகை விரித்தவாறு வடிவமைக்கப்பட்டிருந்தது. கதவை திறந்து உள்ளே சென்றாள். தரையில் அழகிய பெரிய பூக்கள் தெரிந்தது. பிறகு 2 சின்ன அறைகள், ஒரு பெரிய அறை மற்றும் ஒரு பெரிய ஹால் இருந்தது. எல்லா விதத்திலும் அந்த கடை அவள் தையல் வேலை செய்ய பொருத்தமாக இருக்கும் என்பது புரிந்தது. சரோஜா சொன்னது உண்மைதான் என்று நினைத்தாள். இந்த கடை ரொம்ப அழகா இருக்கு. நான் ரொம்ப நாளா எனக்காக ஒரு கடை தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும் தானே என்று அவனை உற்று பார்த்து கேட்டாள் மதுமிதா. தெரியும் மது, உன்ன என்று அவன் சொல்லுவதற்கு முன்பே அவள் இடை புகுந்து, அப்புறம் எதுக்கு என்கிட்ட இந்த கடையை பத்தி சொல்லவே இல்லை என்று சிறிது கோபமாக கேட்டாள். அது இவளோட பிறந்தநாள் அன்னைக்கு சொல்லலாம்னு இருந்ததை எப்படி சொல்றது என்று யோசித்தான் மாதவன். அதனை தவறாக புரிந்து கொண்ட மதுமிதா, சொன்னா இந்த கடையை நான் கேட்பேன், அதனாலதான் சொல்லல. உங்களுக்கு இந்த கடையை எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, அப்படித்தானே? இந்த கடையை பற்றி யாருமே என்கிட்ட சொல்லல. சொந்தமா எடுத்து நடத்த கடை வேணும்னு வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் நான் கேட்டேன். ஆனால் யாருமே இந்த கடையை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை.
ஏன்னா அப்படி சொல்றதுக்கு யாருக்கும் இங்க மனசு இல்லை என்றால் கண்கள் கலங்கியபடி. நான் உங்களை எல்லோரையும் என் மனசுல எங்க வச்சிருக்கிறேன் தெரியுமா? ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட இந்த கடையை பத்தி சொல்லாம மறைச்சு இருக்கீங்க. நீங்க எல்லோரும் இவ்வளவு செல்ஃபிஷா இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. ஏன் இந்த கடையை வீட்டு மருமகள் நான் எடுத்து நடத்தக்கூடாதா என்று கோபம் குறையாமல் கேட்டாள். மது வார்த்தையை அடக்கி பேசு. நமக்கு கல்யாணமாகி 3 மாசத்துக்கு மேல ஆகுது. இவ்வளவு நாளா எங்க எல்லார் கூடவும் பழகி இருக்க. எங்களையா செல்ஃபிஷ்னு சொல்ற? நீ எங்கள புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா? என்று கோபமாக கேட்டான். அவனது கோபத்தை முதன் முதலாக பார்த்த மதுமிதா திகைத்து போய் நின்று கொண்டிருந்தாள். மதுமிதாவின் கையை பிடித்து அந்த கடையில் இருந்த ஓர் அறைக்கு அழைத்து சென்றான். அந்த அறையில் இருந்த ஒரு பெயர் பலகையை அவளிடம் காண்பித்தான். அதில் மதுமிதா லேடிஸ் டைலரிங் என்று எழுதியிருந்தது. அதனை பார்த்த மதுமிதா அதிர்ச்சியானாள். இந்த கடையை உனக்காக தான் பார்த்து பார்த்து 3 மாசமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போ நீ கடை எடுத்து நடத்துவது உன் ஆசை, லட்சியம் அப்படின்னு சொன்னியோ அன்றிலிருந்து இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். நான் இந்த விஷயத்தை வீட்ல சொல்றதுக்கு முன்னாடியே அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி 4 பேருமே என்கிட்ட வந்து மதுமிதாவுக்கு இந்த இடத்தை கொடுக்கலாம்னு சொன்னாங்க. நான் தான் அவங்கள பொறுமையா இருக்க சொன்னேன். கடை வேலை முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கடையை உன்னோட பர்த்டே கிஃப்ட்டா கொடுக்கலாம்னு நினைச்சு சர்ப்ரைஸா வச்சிருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீ வாய்க்கு வந்தபடி பேசிட்ட என்றான் கோபம் குறையாமல். அவன் சொன்னதை கேட்டதும் மதுமிதாவின் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. சாரி சாரி மாதவன், உங்க எல்லோரையும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். செல்ஃபிஷ்னு தப்பா பேசிட்டேன். உண்மை தெரியாமல் நான் அப்படி பேசியிருக்க கூடாது. சாரி மாதவன், என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். என்னை மன்னிப்பீங்களா என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள் மதுமிதா. மாதவன் கோபத்தில் இருந்தான். மதுமிதா மன்னிப்பு கேட்ட பின் கொஞ்சம் கொஞ்சமாக அவனது கோபம் குறைந்தது. மதுமிதாவிடம் நீ இப்படி பேசியிருக்கேன்னு வீட்டில் தெரிஞ்சா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா என்று கேட்டான். ப்ளீஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் இப்படி பேசிட்டேன், சொல்லிடாதீங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். நான் சொல்ல மாட்டேன் மதுமிதா. சொன்னா அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால இதை எப்பவும் வீட்டில் சொல்லவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மாதவன், நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க என்று மீண்டும் கேட்டாள். 2வது தடவையாக என்கிட்ட நீ சாரி கேட்குற. ரூபா விஷயத்தில் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு மன்னிப்பு கேட்ட. முதல் தடவை என்பதால உன்னை நான் மன்னிச்சிட்டேன். இப்போ 2வது தடவையும் என்னை மட்டுமில்ல, மொத்த குடும்பத்தையும் தப்பா நினைச்சு முன்பின் யோசிக்காம பேசிட்டு சாரி கேட்குற. சரி, நான் உன்னை இந்த தடவை மன்னிக்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். நீங்க என்னை மன்னிச்சால் போதும். என்ன கண்டிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க என்றாள் மதுமிதா. மூளை வேலை செய்ய ஆரம்பித்தது. ஒன்று தோன்றியது. அது என்னன்னா, நீ 2 தடவை தப்பு பண்ணப்போ நான் உன்னை மன்னிச்சேன் இல்லையா? அதே மாதிரி நான் தப்பு பண்ணினேன்னு உனக்கு தெரிய வந்தா நீ பொறுமையா இருக்கணும். நான் சொல்ற விளக்கத்தை நீ காது கொடுத்து கேட்கணும். என் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க எனக்கு டைம் கொடுக்கணும். முக்கியமா என்னை விட்டு போகக்கூடாது என்று கேட்டான். நீங்கள் என்ன தப்பு பண்ண போறீங்க? அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரவே வராது. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இருக்கட்டும் மதுமிதா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் சரி மாதவன். நான் இங்கே நடந்ததை மறந்து விடுகிறேன் என்றான் சற்று தெளிந்த மனதுடன் மாதவன். இரவு உணவை குடும்பத்தினர் பெரும்பாலும் சேர்ந்து அமர்ந்து உண்ணுவது வழக்கம். அன்றும் அப்படியே அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். மாதவன் பேச்சை ஆரம்பித்தான். கடை வேலை இன்னும் 4 நாள்ல முடிஞ்சிடும். நீங்க எல்லோரும் ஆசைப்பட்டபடி அந்த கடையில் மதுமிதா டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணலாம் என்றான் மாதவன். இதனை கேட்டதும் குடும்பத்தினர் அனைவரது முகமும் மலர்ந்தது. இதனை கவனித்த மதுமிதா அவர்களது மனதை புரிந்து கொண்டாள். அத்தை, மதுமிதாவின் பிறந்த நாள் இன்னும் 1 வாரத்தில் வருகிறது. அன்னிக்கு நாம கடை கிரகப்பிரவேசம் வச்சுக்கலாமா என்று கேட்டாள் மலர். என்னோட பர்த்டே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று ஆச்சரியமாக கேட்டாள் மதுமிதா. இதில் என்ன ஆச்சரியம் மதுமிதா? எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற எல்லோரோட பர்த்டேவும் ஞாபகம் இருக்கு. அதுவும் உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற ஃபர்ஸ்ட் பர்த்டே. அதனால இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல். அதை நான் மறப்பேனா என்றாள் மலர் சாதாரணமாக. ஆமாம் அம்மா, மலர் சொன்ன ஐடியா நல்ல ஐடியா. நாம அன்னிக்கு கடை கிரகப்பிரவேசம் வச்சுக்கலாம் என்றான் ஆறுமுகம். நல்ல ஐடியா தான். ஆனால் கிரகப்பிரவேசம் வைக்க நல்ல நாள் பார்க்கணும். அன்னிக்கு நல்ல நாளா இருந்தால் அன்னிக்கே வச்சிடுவோம். ஏங்க, நீங்க ஜோசியரை வீட்டுக்கு வர சொல்லுங்க. அன்னிக்கு நல்ல நாளான்னு பார்ப்போம் என்றார் பார்வதி. பார்வதி, இப்ப எல்லாம் ஜோசியர் ரொம்ப பிஸி. வீட்டுக்கு வரணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். பேசாம நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன் என்றார் அண்ணாமலை. சரி,
நீங்கள் கேட்டுட்டு வந்துடுங்க என்றார் பார்வதி. அப்போ நம்ம வீட்டில் அடுத்த விசேஷம் வரப்போகுது என்று மகிழ்ந்தாள் மலர். குடும்பத்தினர் பேசியதை கேட்ட மதுமிதா அவர்களது தூய்மையான அன்பை புரிந்து கொண்டாள். இவங்கள போய் நான் தப்பா நினைச்சிட்டேன். எல்லாம் அந்த சரோஜா சித்தியால வந்தது. என்னென்னமோ சொல்லி என்னை குழப்பி இப்படி பேச வச்சுட்டாங்க. அவங்க என்ன சொன்னா என்ன, எனக்கு எங்க போச்சு புத்தி என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள் மதுமிதா. பார்வதி அன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. காலை 10 மணிக்கு வச்சுக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தார் அண்ணாமலை. ரொம்ப சந்தோஷம், அப்போ அப்படியே பண்ணிடலாம் என்று பார்வதி குடும்பத்தினரிடம் விவரத்தை தெரிவித்தார். மதுமிதா என்று மதுமிதாவை தனியே அழைத்தார். என்ன அத்தை என்று பார்வதியிடம் வந்தாள் மதுமிதா. உன் அப்பா அம்மாவுக்கு சொல்லணும், நீ ஃபோன் பண்ணி சொல்லு, நானும் மாமாவும் சென்னைக்கு போய் நேரில் கூப்பிட்டுட்டு வந்துடுறோம் என்றார் பார்வதி. நான் சொல்றேன் அத்தை என்றாள் மதுமிதா. அப்புறம் மலர், உங்க அம்மாவையும் கூப்பிடணும், நானும் மாமாவும் அவங்களை கூப்பிட்டுட்டு வருகிறோம். ஒரு வாரத்தில் கிரக பிரவேசம், அதனால நெருங்கிய சொந்தங்களை மட்டும் கூப்பிடுவோம் என்றார் பார்வதி. சரிங்க அத்தை, அப்படியே பண்ணிடலாம் என்றாள் மலர். மாதவா, நாளைக்கு நீ, நான், அப்பா 3 பேரும் மதுமிதா அம்மா வீட்டுக்கும் மலர் அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலாம் என்றார். சரிம்மா, நாம 3 பேரும் கார்ல போயிட்டு வந்துடலாம் என்றான் மாதவன். சொன்னபடி மாதவன், பார்வதி, அண்ணாமலை மூவரும் அதிகாலை காரில் சென்னையை நோக்கி புறப்பட்டனர். ஆதி, பஸ் வந்துடுச்சு, சீக்கிரம் வா என்று பரபரத்து கொண்டிருந்தாள் மலர். ஆதித்யா, இதோ வந்துட்டேமா என்று ஓடி வந்தான். அவனை கையில் பிடித்து கொண்டு அழைத்து சென்று பள்ளி பேருந்தில் ஏற்றிவிட்டு திரும்பினாள் மலர். அங்கு சரோஜா நின்று கொண்டிருந்தாள். காலங்காத்தால வந்துட்டாங்களா என்று மனதில் நினைத்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல், என்ன சித்தி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க என்று கேட்டாள் மலர். என்ன மலர், உன் வீட்டுக்கு வந்து இருக்கிறேன், வாசலில் நிற்க வச்சு பேசிட்டு இருக்க, உள்ளவான்னு கூப்பிட மாட்டியா என்று குறை கூறும் குரலில் கூறினார் சரோஜா. என்னமோ வான்னு சொல்லலன்னா திரும்பி போற மாதிரியே தான் கேட்கறது என்று மனதில் நினைத்து கொண்டு, வாங்க சித்தி என்று அழைத்தாள். வீட்டில் யாரும் இல்லையா என்றபடி வீட்டுக்குள் நுழைந்தார் சரோஜா. பார்வதி, அண்ணாமலை, மாதவன், ஆறுமுகம் வெளியே போவதை தெரிந்து கொண்டுதான் அவர் அங்கு வந்திருந்தார். எனினும் தெரியாத மாதிரி அப்படி கேட்டார். ஆமாம், எல்லோரும் வெளியே போயிருக்காங்க. அப்புறம் மலர், நான் கேள்விப்பட்டது உண்மையா என்று ஆரம்பித்தார். என்ன கேள்விப்பட்டீங்க என்று கேட்டாள் மலர். அதான் அந்த புது பொண்ணு, அது பேர் என்ன? மதுமிதா. அந்த பொண்ணு அண்ணாமலை ஸ்டோர்ஸ் 4வது மாடியில் கட்டி இருக்கிற புது கடையை எடுத்து நடத்த போகிறாளாமே. ஆமா சித்தி, அதுக்கு என்ன இப்போ என்று பொறுமையாக கேட்டாள் மலர். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கொண்டு மொத்த கடையையும் புடிச்சிட்டாங்க பாரு என்றார் சரோஜா. என்ன சித்தி சொல்றீங்க, புடிச்சிட்டாங்களா? ஆமாம், புடிச்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே மாதவன் அண்ணாமலை ஸ்டோர்ஸ் நடத்திட்டு வரான். இப்போ அவனோட பொண்டாட்டி அங்க கடை நடத்த போகிறா. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பிளான் பண்ணி அண்ணாமலை ஸ்டோர்ஸ் மொத்த கடையையும் அவங்க கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. உனக்கு இது புரியலையா மலர் என்று கேட்டார். சித்தி, மதுமிதா கடை வைத்து அவளது டெய்லரிங் வேலை பண்ணணும்னு சொன்னாள். வீட்டில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. அதனால் புதுசாக இதில் நான் புரிஞ்சிக்க வேண்டியது எதுவும் கிடையாது. நீங்கள் இதை தவிர வேறு ஏதாவது என்கிட்ட பேசணும்னா பேசுங்க, இல்லைனா என்னை என் வேலையை செய்ய விடுங்க. என்ன மலர் இப்படி பேசுகிற? எனக்கு மட்டும் வேலை இல்லையா? என் வேலையை எல்லாம் விட்டுவிட்டு உனக்கு நல்லது சொல்லதான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று அவள் மீது அக்கறை இருப்பவர் போல பேசினார். அப்படியா, நிஜமாவா என்று ஆச்சரியமாக கேட்டாள் மலர். ஆமாம் மலர், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு என்று சொன்னார். அப்படின்னா போய் அந்த வேலையை பாருங்க, இங்கே இருந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க என்றாள் மலர். என்ன மலர், வீட்டுக்கு வந்து 10 நிமிஷம் தானே ஆகுது, அதுக்குள்ளே கிளம்பணும்னு சொல்கிற மாதிரி இருக்கிற என்று சிறிது சோகம் காட்டி பேசினார். அப்படி சொன்னால் கூட போக மாட்டீங்களே என்று மனதில் நினைத்தாலும், அப்படி இல்லை சித்தி, உங்களுக்கும் வேலை இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால தான் அப்படி சொன்னேன் என்று மழுப்பினாள். இவள்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, மதுமிதா கிட்ட தான் பேசணும் என்று நினைத்தவர், மதுமிதா எங்கே என்று கேட்டார். மதுமிதா தானே, உங்க பின்னாடி தான் நிற்கிறா என்று காண்பித்தாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மிக்க நன்றி நண்பர்களே.